Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் படகு வீடு அத்தியாயம் 53. டாக்டர், அவர் பிழைப்பாரா டாக்டர்? சுவாமிஜி, இல்லை என் மருமா, என் அண்ணா பையன், என் குழந்தை மாதிரி ராதா, அவன் பிழைப்பானா? அவனுக்கு ஒன்றும் ஆபத்திலேயே, கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் போயிடுறேன் என்று திரும்ப திரும்ப டாக்டர் சம்பத்தின் கையை பிடித்து கொண்டு புலம்பினாள் மீனலோசனி. வேறு சிலரும் அவள் பின்னால் நின்றனர். சிறிது சிறிதாக புலனுணர்வுகள் திரும்பிக் கொண்டிருந்தன ராதானந்தருக்கு. வலது தோளில் கழுத்துக்கு அருகே உயிரை பறிக்கும் வலியை உணர்ந்தார் அவர். பரிதாபகரமாக புலம்பிக் கொண்டிருப்பவள் சத்யாவின் அம்மா என்பதை புரிந்து கொள்ளும் போதே மறுபடியும் அவருடைய புலன்கள் மங்கின. அப்படி மங்கிய கடைசி வினாடியில் துப்பாக்கி தோட்டாவினால் துளை ஏற்பட்ட இடத்திலே ரத்தம் பீச்சிக் கொண்டிருப்பதையும் சத்யாவும் டாக்டர் சம்பத்தும் அவரை தாங்கிக் கொண்டிருப்பதையும் தெரிந்து கொள்ள முடிந்தது. பயப்படாதே என்று சொல்லும் அம்மாவிடம் என்று ஏதோ கூற ராதானந்தர் முயன்றார். ஆனால் வார்த்தைகள் வெளிவரும் முன் கண்கள் செருகிக் கொண்டன. போங்க வெளியே, போகிறீங்களா இல்லையா என்று முரட்டுத்தனமாக அவர்களை வெளியே தள்ளி கதவை சாத்தி கொண்டார் டாக்டர் சம்பத். கூட்டத்தில் இருந்த ராணி தன்னைத்தானே நொந்து கொண்டிருந்தாள். எல்லாம் இந்த பாவியால் என்னால் வந்தது தான் என்று தன் தலையிலேயே அடித்து கொண்டாள். சத்யாவை வேலை மெனுக்கட்டு இங்கே அழைத்து வந்து அவர் எதிரில் நிறுத்துவானே, இவளுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று அத்தனை பேருக்கு மத்தியில் கேட்பானே, என் பொல்லாத நாக்குக்கு சூடு போட்டால் தான் போதாது. அப்படி கேட்டால் தானே அவர் ஒரு மஞ்சள் கயிற்றை எடுத்தாரே, டாக்டர் சம்பத் கிட்ட கொடுத்து சத்யா கழுத்தில் கட்டும்படி கொண்டிருந்ததை அந்த மணி பார்த்து தானே தப்பாக அர்த்தம் பண்ணிக்கிட்டு சுவாமிஜியே சுட்டுட்டான். முருகா, நான் பண்ணின குற்றத்துக்கு சுவாமிஜியை பழி வாங்கிடாதே என்று மனத்துக்குள் புலம்பிக் கொண்டிருந்தவள் தெருப்புறம் ஆரவாரம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தாள். உடனே அம்மா அம்மா இங்கே வந்து பாருங்க என்று மீனலோசனியை அழைத்து கொண்டு வாசலுக்கு விரைந்தாள். அங்கே வெற்றி பெருமிதத்துடன் டெபுட்டி கமிஷனர் சாரங்கபாணி முன்னே நடைபோட்டு வர பின் கை கட்டப்பட்டவனாக 4 பேர் புடைசூழ மணி வந்து கொண்டிருந்தான். இங்கே தூணோடு தூணாக கட்டி போட்டு வைங்க ராஸ்களா என்று உத்தரவு பிறப்பித்து விட்டு, மீனா அவருக்கு எப்படி இருக்கு, என்ன செய்திருக்காங்க என்று கேள்விகளை வீசினார் சாரங்கபாணி. என்னை ஒன்றும் கேட்காதீங்க, எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு என்று மீனலோசனி கண்ணை துடைத்து கொண்டதும், சரி நானே போய் தெரிந்து கொள்கிறேன். நீ மாப்பிள்ளை கொள்ள இருந்திய பெரிய மனிதன் இதோ இருக்கான், உபசாரம் பண்ணின்று என்று பழைய கோபம் போகாதவராக கூறிவிட்டு சென்று விட்டார் டெபுட்டி கமிஷனர். மனைவியை பின்தொடர்ந்து வந்தது எத்தனை புத்திசாலித்தனம் என்று தன்னைத்தானே பாராட்டி கொண்டார் அவர். மீனலோசனி வெறிக்க மணி தூணோடு பிணைக்கப்படும் கோலத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். வயிற்றுச்சலை கொட்டி கொண்டது வீம்பாக்காதரா பாவி, பகவான் ஒன்று கேட்பாரு என்றால் ஆத்திரம் தாங்காமல் மணி வெறுப்புடன் காரி தூப்பினான். என்ன கேட்பதோடு நிறுத்து மாமியார, உன் மருமா இருக்கான ராதானந்த சுவாமிகளை, அவருக்கு என் தோட்டாவுக்கு தப்பினாலும் தூக்கு மேடையிலிருந்து தப்ப முடியாது, நினைவு வச்சுக்கோ என்று சீறினான். இப்போது ராணி ஆங்காரத்துடன் முன்னே வந்து இடுப்பில் கையுடன் அவன் எதிரில் நின்றான். அந்த கதையை கொஞ்சம் அடக்கியே வைய அண்ணே, நான் கொஞ்சம் புத்தி கெட்டு போய் உன்னிடம் வாங்கின லஞ்சத்துக்காக காஷ்மீரில் போய் விசாரித்தேன் என்றான். ஒரு சாட்சி அங்கே கிடைக்கலன்னு மூட்டை அழுக்க போறியாக்கும் என்றான் மணி ஏளனமாக. அது உன் தொழில் என்று சுட திருப்பினாள் ராணி. நான் அங்கே யாரை விசாரிக்கிறதுன்னு தெரியாமல் விழித்தேன். இராணுவக்காரர்களுக்கு தான் முக்கியமாக சில நிகழ்ச்சிகள் நடந்தது. அதில் ஒரு ஆஃபீஸரை பிடிச்சேன், மோதின்னு பேர். அவர் யார் தெரியுமா? யார்? சுவாமிஜியை கொலை பண்ண விட்டதாக சொல்லி கொண்டிருக்கிறியா ஆஷா என்று பொண்ணு, அவருடைய சொந்த அண்ணங்காரன் தான். அந்த பொண்ணு இயற்கையான முறையில் இறந்து போனான். நானே என் கையால் தகனம் பண்ணினேன், ஒருத்தர் மேலும் ஒரு சந்தேகம் இல்லைன்னு சொல்லிட்டார் அந்த ஆஃபீஸர். போதுமா? மணியின் தலை தொங்கி போயிற்று. 5 நிமிடம் என்றார் டாக்டர் சம்பத். ரத்தம் பீச்சி அடித்து கொண்டிருந்தது. வலது புஜத்திலிருந்து வெள்ளை சுவரின் மீது அந்த ரத்தம் பாய்ந்து அதை செந்நிறமாக்கி கொண்டிருந்தது. அடிபட்ட உடனேயே கீழே விழுந்த அதிர்ச்சியினாலும் தூக்கிய நிலையில் கையை வைத்திருந்ததாலும் புஜத்தின் பின்புறம் முழங்கையின் மேல் எலும்பு சதையை கிழித்து கொண்டு துருத்தி வெளிவந்திருந்தது. இயல்பற்ற முறையில் கோரமாக திரும்பி இருந்தது கை. கயிறு கெட்டியா சணல் லாட்டின கப்பாணி கயிறு கொண்டு வாங்க என்று இறைந்தால் சத்யா அறைக்கு வெளியே தலையை நீட்டி கழுத்துப்பட்டையை ஒட்டிய காரை எலும்பின் மீது பெருவிரலை வைத்து பலம் கொண்ட மட்டும் அழுத்தி கொண்டிருந்தார் டாக்டர் சம்பத். ரத்தம் இவ்வளோ பீச்சடிகளை பார்த்தா புரோக்கியல் ஆற்றி வெட்டுப்பட்டிருக்க வேண்டும். 5 நிமிடத்துக்கு மேலே உயிர் நிற்காது. காத்துக்கிறக்காத. இங்கே அக்குள்ள ஏதாவது துணி கட்டுப்போடு முதல்ல, சீக்கிரம் என்று கிடுகின்ற ஆனால் பதற்றம் இல்லாமல் கட்டளையிட்டார்.
அவர் சொல்லி வாய் மூடுமுன் சத்யா தன் புடவையின் ஓரத்தில் 2 நீண்ட துண்டுகள் கிழித்து விட்டார். அக்குளின் குறுக்காக அதை இறுக்கமாக கட்டிய போது பீச்சி அடித்து கொண்டிருந்த வெள்ளம் சற்று தடைபட்டு வெறுமை வழிந்து வெளியேறத் தொடங்கியது. போதாது, லிக்கேஸ்வர் பண்ண வேண்டும் என்று டாக்டர் சம்பத். வாசல்புறம் அவர் பார்வை சென்றது. படகுக்காக விசாரிக்கப் போயிருந்த ஒருவர் ஓட்டமாய் திரும்பி வந்து, எதிர்காற்ற இருக்கிறான், பட்டணம் போய் சேர 4 மணி நேரமாவது ஆகுமா, பரவாயில்லையா என்று படகுக்காரன் கேட்குறான் என்றார். டாக்டர் சம்பத் ராதானந்தரை கூர்ந்து கவனித்தார். ராதானந்தரின் நெற்றி வியர்வை துளிகள் வெடித்து கொண்டிருந்தன. முகம் வெளுத்து இதயத்தின் துடிப்பு அதிகரித்திருந்தது. ப்ளீடிங்கை உடனே அரெஸ்ட் பண்ண வேண்டிய சத்யா, ஷாக் ஏற்பட விடக்கூடாது என்றார் டாக்டர் கவலையுடன். ஷாக்கை தடுக்க கையை பிசைந்தார் சத்யா. மாஃபியாவுக்கு எங்கே போகிறது டாக்டர்? மாஃபியாவா? வசதி இல்லாத போது எதுக்கு வீண் பேச்சு? முதல்ல லிகேஷர் பண்ணிடலாம், இன்னும் 4 நிமிடம் தான். இங்கேயா? எந்த கருவி இருக்குங்க? நாமே செப்சிஸ் ஏற்படுத்துவதாகி விடாதா டாக்டர்? பரவாயில்ல. டாக்டர் சம்பத் ராதானந்தரின் நாடி துடிப்பை பரிசோதித்தார். அவர் முகம் பீதியை காட்டியது. பல்ஸ் ரேட்டு 120 சத்யா, உடனே ப்ளீடிங்கை நிறுத்தியாகணும். இதோ இங்கே நீ அழுத்தி கொண்டே இரு. காரை எலும்பின் மீது சத்யாவின் பெருவிரலை அமுக்கி வைத்துக்கொண்டு வேகமாக கதவை திறந்தாள். உடனே ஒரு சாதாரண தையல் ஊசி இருந்தால் கொண்டு வாருங்களேன். சத்யா, நீ கட்டியிருப்பது சில்க் புடவை தானே? நூறு பீச்சு சேர்த்து திரித்துக்கொள், குவிக். ஊசி வந்து விட்டது. டாக்டர் சம்பத் கால் சட்டை பையிலிருந்து ஒரு பேனா கத்தியை எடுத்தார். புல்லட்டு சாய்வாக பாய்ந்திருக்கிறது, ஆற்றி கிழிந்துள்ள இடம் தெரியல, இன்சிஷன் போட்டால் வேண்டும். ஹரிக்கன் விளக்கின் கூட்டை கழற்றி விட்டு சுடரின் ஜுவாலையில் கத்தியை பழுக்க காய்ச்சினார். ஊசியையும் காய்ச்சினார். ஸ்டெர்லைஸ் பண்ண இதுதான் ஒரே வழி. சத்யா சில்க் நூலை கோத்து கொண்டால் ஊசியில். சுவாமிஜி என்று மெல்ல அழைத்தார் டாக்டர் சம்பத். தோய்ந்து கிடந்த இமைகளை சிரமத்துடன் உயர்த்தினார் ராதானந்தர். என்ன என்ற ஜாடையிலேயே வினவினார். உள்ள ஊசி கொடுத்து இரத்த நாளத்தை கட்டப்படுத்த போகிறேன்னு. மிகவும் வலிக்கும், ஆனால் வலி மரப்பு மருந்துக்கோ மயக்கத்துக்கோ வசதி இல்லை, ஆகவே பொறுத்துக்கொள்கிறேன் என்ற வேதனை மறைக்கும் புன்னகையுடன் பதிலளித்தார் ராதானந்தர். அவர் பார்வை கண்ணில் நீர் பளவளக்க அருகில் நின்றுள்ள சத்யாவின் மீது தாவிற்று. ஆபரேஷனை சத்யாவை செய்யட்டும் சுவாமிஜி. டாக்டர் சம்பத் இந்த கோரிக்கையை உட்பொருள் தெரியாமல் திகைத்தார். ராதானந்தருக்கு சத்யாவின் மீது அத்தனை நம்பிக்கையா அல்லது தன் மீது அத்தனை அவநம்பிக்கையா? நான் மாட்டேன், என்னால் முடியாது என்று உடனே மறுத்தாள் சத்யா. நீ செய்ய முடியாதுன்னா எனக்கு எந்த விதமான சிகிச்சையும் வேண்டாம், என்னை இப்படியே விட்டு விடுங்கள், என்ன நேருவதான் நேரட்டும் என்றார் ராதானந்தர் உறுதியாக. தாமதிக்கும் ஒவ்வொரு வினாடியும் எத்தனை ரத்தம் சேதமாகி கொண்டிருக்கிறது. டாக்டர் சம்பத் பொறுமை எழுந்து, சத்யா, இன்னும் 3 நிமிடம் கூட இல்லை, அவர் இஷ்டப்படியே நடக்கட்டும், அருகில் நான் இருக்கேன், முதல் ஆப்ரேஷன் என்பதற்காக பயப்படாத என்றார். ஐயோ, உங்களுக்கு புரியவில்லையா டாக்டர் என்று கையை பிசைந்தபடி சத்யாவின் கண்ணங்களில் கண்ணீர் வழிந்தோடியது. என்ன சொல்கிறேன் நீ சத்யா? பற்று என் கைகளை பதற வைக்கும். என் அத்தான் என்ற இரத்த உறவு என் காரியத்தை தடை செய்யும். இத்தனை வருடங்களாக பழகி வந்த பாசமும் அபிமானமும் அன்பும் காதலும் என் கண்ணை மறைக்கும், மூளையும் குழப்பம், அறிவை கெடுக்கும், நிதானத்தை சிதறச் செய்யும். ராதானந்தரின் வெளியேறிய முகத்தில் மந்தகாசம் அரும்பியது. சத்யா, இப்போது சொன்னியே அதே காரணங்களுக்காக நீ தான் ஆப்ரேஷன் செய்ய வேண்டும். ராதானந்தரின் மூச்சு திணறியது போலவே பேச்சும் தழுதழுத்தது. ஆம் சத்யா, என் மீதுள்ள இந்த பற்று என்றென்றும் அற்றுப்போக நீ தான் ஆப்ரேஷன் செய்ய வேண்டும். அந்த இரத்த உறவு இற்றுப்போக நீ தான் ஆப்ரேஷன் செய்ய வேண்டும். பழகி வந்த பாசம், அபிமானம், அன்பு, காதல், அவை எல்லாவற்றையும் மிச்சம் சொச்சம் இல்லாமல் வெட்டி தூரையறை. அதுதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. அவர் அயர்வுடன் கண்களை மூடிக்கொண்டார். சத்யா அசைந்தாடும் விளக்குச் சுடரின் நீல வண்ணத்தை பார்த்தால் உலகத்தின் தூய்மையான எட்ட முடியாத பொருள்களெல்லாம் அவளுக்கு நினைவு வந்தன. அந்த விளக்கின் சுடரில் பரிசுத்தமடைந்து கொண்டிருக்கும் கத்தியை பார்த்தால் தொட முடியாத பவித்திரத்துடன் திகழும் அந்த கத்தியைப் போலவே தூரத்தில் வைத்து பூஜிக்கப்பட வேண்டிய பொருட்களும் உலகில் உண்டு என்ற உண்மையை அவள் அறிவு கண்டுகொண்டது. 10 அடிக்கு 12 அடி பரப்புள்ள அந்த குறுகிய அறையினுக்குள்ளே நடைபெறும் இந்த ஒப்பற்ற நாடகம் இன்றல்ல நேற்றல்ல. என்றைக்கு அவள் சத்யா என்ற பெயர் கூட இல்லாத ஒரு சிசுவாக பூமியில் ஜனித்தாளோ அன்றைக்கே ஆரம்பமாகி விட்டதென்பதையும் அந்த நாடகாசிரியரின் எழில் சார்ந்த கற்பனையை புரிந்து கொள்ளாமல் போராடியது. நாடகத்தின் போக்கையும் முடிவையும் மாற்றுவதற்காக போராடியது. விவேகம் அல்லவென்பதையும் ஒரே கணத்தில் அவள் அறிந்து கொண்டாள். 2 நிமிடம் தான் சத்யா என்று மீண்டும் டாக்டர் சம்பத் சொன்னதும் சரையலின் கத்தியை வாங்கி கொண்டாள் சத்யா. தோட்டா துளைத்திருந்த இடத்தின் அருகே அழுத்தி ஒரு கிழிப்பு கிழித்தாள். செக்கச்சிவந்த சதை
திறந்து கொண்டதும் டாக்டர் சம்பத் உள்ளே கிழிந்திருந்த இரத்தக் குழாயின் வாய்ப்புறத்தை கெட்டியாக பிடித்து கொண்டார். மணிப்பர்சின் வாயை தைப்பது போல கண்ணி வைப்பதை காட்டிலும் வேகமாய் சட் சட் என்று 3 இடங்களில் ஊசியை செலுத்தி முடிச்சு போடுகையில் 2வது முடிச்சு மீண்டும் அருந்து கொண்டு ரத்தம் பீச்சி அடித்து டாக்டர் சம்பத்தின் முகத்தில். அதையும் சரியா போடு என்றார் அவர் கை கடிகாரத்தை பார்த்தவாறு. 1 நிமிடம் பாக்கி இருந்தது. 5வது தையலுடன் இரத்த பெருக்கு ஓய்ந்தது. கத்தியால் கிழிந்த இடத்தின் மீது துணியை இறுக்கமாக கட்டினாள். மணி 7:10 என்றார் டாக்டர். T/7:10 என்று ஒரு சீட்டில் எழுதி அந்த அக்குள் கட்டோடு கட்டி வை. அரை மணிக்கு ஒரு தரவும் கட்டை தளர்த்தி விட்டு மறுபடி கட்ட வேண்டும். எஸ் டாக்டர் என்று அந்த வேலையை முடித்தாள் சத்யா. அரை மணிக்கு ஒரு முறை அப்படி தளர்த்தாவிட்டால் கையில் இரத்த ஓட்டம் அடியோடு நின்றுவிடும் என்று அவள் அறிவாள். ராதானந்தரின் முகம் அவர் அனுபவிக்கும் வேதனையினால் இறுகி போயிற்று. புடைத்து கொள்ளும் தாடை எலும்பும் சுழித்து கொள்ளும் கண்களும் தான் அந்த வேதனையை பேசியதே அன்றி வாயை விட்டு ஒரு முருகல் கூட வெளிப்படவில்லை. ராதானந்தரையே பார்த்தவாறு யோசனையில் ஆழ்ந்தபடி நின்றிருந்தார் டாக்டர். அவன் முகத்தை கண்டு திகிலுற்றவளாய், ஏன் டாக்டர், எதுவும் புது காம்ப்ளிகேஷனா என்ன என்று சத்யா கேட்டாள். இல்லை படகுல 3-4 மணி நேரம் செல்ல வேண்டும். ப்ளீடிங்கை தான் நிறுத்தியிருக்கிறோமே தவிர போன் ஃப்ராக்சர் அப்படியே இருக்குது. இந்த நிலையில் பிரயாணம் பண்ணுவது நரக வேதனை. பின்ன அதற்கு ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டு செய்திருவோம். சத்யாவின் திகைப்பு அதிகரித்தது. சிம்புக்கு இங்கே எப்படி? டாக்டர் சம்பத் கதவுக்கு வெளியே எட்டி பார்த்து, வாழை மரம் இருக்கிறதெல்லாம் இந்த ஊரில் என்று கேட்டார். நிறைய என்று ஆர்வத்தோடு பதிலளித்தவர் ஆயுர்வேத வைத்தியர் தான். ஒரு 4-5 பட்டை பீத்து வர சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு திரும்பினார் டாக்டர். சுவாமிஜி, இனிமேல் தான் நிஜமான வேதனை. விழிகளை திறவாமலே சம்மதம் என்று தலை செய்தார் ராதானந்தர். எலும்பு நீட்டிக்கொண்டிருந்த பகுதிகளில் 2 புறத்திலும் அழுத்தி பிடித்து உடைந்த முனைகளை பொருத்தும் வேலையில்தான் சத்யாவும் செய்தாள் டாக்டரின் கட்டளை கிணங்க. ஆனால் எலும்பு உள்ளே திரும்ப மறுத்தது. ஏதோ தடுக்குது டாக்டர். சம்பத் அந்த இடத்தை பார்த்தார். புல்லட். உளுத்து போன கள்ளிப்பலகை மாதிரி தோட்டாவின் தாக்குதலிலிருந்து எலும்பு பொறுபொரு என்று நொறுங்கி இருந்த இடத்தில் விரலை விட்டு தோட்டாவை வெளியே எடுக்க முயல்களில் சிறு சிறு இரத்த குழாய்களிலிருந்து புட்டு புட்டாக ரத்தம் வழிய தொடங்கியது. விரைவாக தோட்டாவை வெளியில் எடுத்து வீசி எறிந்தார் டாக்டர் சம்பத். துள்ளி விழுந்த நாங் என்று தரையில் மோதியது சிறு டார்ச் செல்லை போன்றிருந்த காரிய தோட்டா. அதே சமயம், எல்லாம் சரியாக விட்டதா டாக்டர் என்று வினவிய வண்ணம் உள்ளே நுழைந்த சாரங்கமணி அந்த தோட்டாவை கைக்குட்டையினால் ஒற்றி எடுத்து கால் சட்டை பையினில் பத்திரப்படுத்தி கொண்டார். இனி அபாயமில்லை என்றவாறு எலும்புகளை இழுத்து பொருத்தினார் டாக்டர். சத்யா தன் புடவையிலிருந்து மேலும் கிழித்து தந்த துணியை தண்ணீரில் நனைத்து பிழிந்துவிட்டு ஈரத்துடனேயே குஜத்தின் மேற்புறம் எங்கும் சுற்றி காட்டினார். 2 வாழைப்பட்டைகளை எடுத்து மேலும் கீழுமாக கரத்தின் மீது மூடி அதன் மீதும் கட்டுப்பட்டார். இன்னொரு துணி துண்டினால் கழுத்தில் ஊஞ்சல் கட்டி மெல்ல கையை வளைத்து அதில் படுக்க வைத்தார். விளக்கை ஓரமாக வைத்துவிட்டு கைக்குட்டையை எடுத்தார் டாக்டர் சம்பத். முத்து முத்தாக சத்யாவின் நெற்றியில் துடித்திருக்கும் வியர்வையை ஒற்றி எடுத்தார். போதும் சத்யா, நீ இத்தனை செய்ததே பெருசு. உன் முதல் ஆபரேஷனில் வெற்றி பெற்று விட்டாய். கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றார். சத்யா அவர் முகத்தை ஏறிட்டு நோக்கினாள். அவர் தீட்டிய கரத்தை குலுக்குவதற்காக பிடித்து கொண்டவள் அப்படியே மௌனமாக அவரை பார்த்தபடி நின்றாள். கற்பனையும் பண்ண முடியாத ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கு தனக்கு சக்தியும் வலுவும் தந்தது எது என்று அவளுக்கு புரிந்துவிட்டது. தனது தன்னம்பிக்கையை தூண்டிவிட்டு அறிவை கூர்மையாக்கி செயலுக்கு சுறுசுறுப்பு ஏற்றும் அளவுக்கு இந்த டாக்டரின் இடம் என்ன மந்திர சக்தி இருக்கிறது என்று அவளால் அறிய முடியவில்லை. ஆனால் அந்த மந்திரத்துக்கு கட்டுண்டு விட்டோம் என்றும் இனி என்றும் கட்டுண்டு கிடந்தால் ஒழிய தான் பெண்ணாகவோ டாக்டராகவோ உலவ முடியாது என்றும் புரிந்து கொண்டாள். அவள் இதயத்தின் அந்தரங்கமெல்லாம் அவளது 5 விரல்களின் வழியே பாய்ந்து விட்டதோ. டாக்டர் சம்பத் அவளுடைய மென்மையான கரத்தை குலுக்கி, உனக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி என்று பெருமிதத்துடன் கூறினார். ராதானந்தரின் விழிகள் மெல்ல திறந்து விட்டன. எனக்கு வெற்றி தான் டாக்டர். கேலண்டரில் தேதி பாருங்க என்றாள். 2 டாக்டர்களும் அவர் பேச்சை புரிந்து கொள்ள இயலாமல் தேதியை அவரை மாறி மாறி பார்த்தாள். புரியாது என்று புன்னகையுடன் பேசினார் ராதானந்தர். இன்றோடு நான் தீட்சை பெற்று 1 வருடமாகிறது. நானும் ஒரு சோதனையில் வெற்றி பெற்றாகிவிட்டது. மீனம்பாக்கம். ஒரு சக்கரவர்த்தியின் கம்பீரத்தோடு கை வீசி விடைபெற்று கொண்டு காத்திருக்கும் கேரவெல்லினுள் ஏறிக்கொள்கிறார் அந்த சன்னியாசி. வழி அனுப்ப வந்தவர்களின் கூட்டம் தாழ்வாரத்தை நிறைத்திருக்கிறது. நெகிழ்ந்த மனத்துடன் ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நேருஜி எழுதியது எத்தனை உண்மை. காஷ்மீரம் மீண்டும் மீண்டும் அழைக்கிறது. தடவைக்கு தடவை அதன் காந்த சக்தி அதிகரிக்கிறது. தன் மாய மந்திரத்தை நம் செவியில் அது கிசுகிசித்து கொண்டே இருக்கிறது. அதன் நினைவு மனத்தை சலனைப்படுத்தியவாறு இருக்கிறது. காஷ்மீரத்தின் மந்திர சக்திக்கு கட்டுப்பட்ட எவர்தான் அந்த மோகன மயக்கத்திலிருந்து விடுபட முடியும் என்று எழுதினார். அது சரிதான்.
சுவாமிஜி ஒரு வருடத்துக்குள் மறுபடி புறப்பட்டு விட்டாரேங்க. மீனலோசனின் கண்களில் நீர் தழும்பி இருக்கிறது. சத்யாவின் தோளை தொட்டவாறு நின்றிருந்த டாக்டர் சம்பத் குனிந்து சத்யாவின் முகத்தை பார்க்கிறார். என்ன பார்க்குறீங்க டாக்டர்? நீ கடைசி நிமிஷத்தில் அழுது விடுவேன்னு நினச்சேன். நானா? கலகலவென்று சிரித்தார் சத்யா. கண்ணீர் விடப்பட வேண்டிய நிலையை கடந்து நிற்கிறவர் அந்த துறவி, கண்ணீர் விடக்கூடிய நிலையை கடந்து நிற்கிறவள் இந்த சத்யா. அன்றைக்கு அந்த குக்கிராமத்தில் மயக்க மருந்தோ மரப்பு யூசியோ இல்லாமல் பழுக்க காய்ச்சிய கத்தியின் முனையை சதையில் வாங்கி கொண்டாரே, ஒரு முனகல் கூட இல்லாமல். அப்போதே புரிந்து கொண்டேன் அந்த ஆன்மீக நெருப்பின் பக்கத்திலே நிற்கவும் தகுதியற்றவள் நான் என்பதை. அந்த தவ வலிமையை குலைக்க முயன்றால் எனக்கும் மேனகைக்கும் வித்தியாசமே இருக்காது என்பது தெரிந்து கொண்டேன். அத்தான் என்று முறை போட்டு இல்லற செப்புக்குள்ளே அவரை அடைக்க எண்ணினால் அதுவே மகத்தான பாவம் என்ற அறிவு எனக்கு அன்றைக்கே வந்துவிட்டது டாக்டர். ரன்வேயின் நீண்ட பாதையில் நீந்தி வளைந்து திரும்பி தன்னைத்தானே உதைத்து கொண்டு நிலத்தின் உறவை வெட்டி கொண்டு மேலெழும்புகிறது விமானம். மெல்லிய இசைத்தட்டின் ஒலி அடங்குகிறது. சிறிய ஒலிபெருக்கியில் வரவேற்பு கூறப்படுகிறது. ஒவ்வொருவருடைய சௌகரியத்தையும் விசாரித்த வண்ணம் வரும் பணிப்பெண் ஒரு வினாடி வியப்புடன் இருக்கிறாள். தன் உடைய பணிவுடன் சரி செய்து கொள்கிறாள். 10-12 மாதங்களுக்கு முன்பு டெல்லியிலிருந்து வந்த துறவி அல்லவா இவர்? காற்று குமிழ்கள் குளிர்ச்சி அடைந்து நீர் சொட்டி அவரை நனைத்தபோது தான் சாரி என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்ட போது இதுவும் ஒரு ஆனந்தம் என்று புன்முறுவலுடன் கூறிய அதே இளம் சன்னியாசி அல்லவா இவர்? சற்று மெலிந்திருக்கிறார், ஆனால் தேஜஸ் அதிகரித்திருக்கிறது. குனிந்த மரியாதையுடன் சுவாமிஜிக்கு ஒரு பில்லோ எடுத்து தரட்டுமா வினவுகிறாள் அவள். வேண்டாமாஸ், நன்றி என்று இனிமையுடன் மறுமொழி தந்துவிட்டு வெளியே நோக்குகிறார் துறவி. அவரது எண்ணங்கள் விமானத்துக்கும் முன்னதாக விரைந்து மலைகளால் சூழப்பட்டு ஒரு பொன் ஏரியை அடைகின்றன. வெறி பிடித்த ஒரு அசுர பேராசையினால் உந்தப்பட்ட தீயர்கள் கொள்ளி வைத்து குலைத்துள்ள அந்த எழில் பொங்கும் இடத்தை எண்ணி அவர் உள்ளம் இரத்த கண்ணீர் வடிக்கிறது. பிறரை மகிழ்விப்பதிலேயே தாங்கள் மகிழ்ச்சியுறும் எளிய மக்களான ரசூல், ஹருமி, காசிம், தளபதியான மோதி, தால் ஏரிக்கு எதிரில் சிகரெட்டு கடை வைத்திருக்கும் பையன், சிரித்த முகத்தை தவிர வேறு எதுவும் காட்டாத டூரிஸ்ட் இலாக்கா டிரெக்டர், காக்கா கல்லை தூக்கிய 11 பஹல்காம் கால்ஃப் கிளப்பில் கூடவே ஓடி வந்த சிறுவன், இவர்களும் இன்னும் எண்ணற்ற மக்களும் தீரத்துடன் போராடுகிறார்கள். அவர்களுக்கு உதவுவதல்லவா என் வேலை என்று நினைக்கிறார். தன்னைத்தானே கடிந்து கொள்கிறார் அந்த துறவி. சே, என்ன அகந்தையான உள்ளம் எனக்கு! அவர்கள் ஏதோ உதவிக்காக காத்திருப்பது போல எண்ணிக்கொண்டேனே. சுவாமி விவேகானந்தரின் அருள்வாக்கு நினைவுக்கு வருகிறது. உதவி செய்வோருக்கு வாய்ப்பு அளித்ததற்காக அவர்களிடம் நன்றியுடன் இரு என்று கூறிக்கொள்கிறார். கண்களை மூடிக்கொள்கிறார் அந்த துறவி. அடக்கத்தினால் கடுகினும் சிறுத்தார் போலவும், உள நிறைவினால் பிரபஞ்சத்தினும் பெரிதானது போலவும் சொல்லுக்கு அப்பாற்பட்ட உணர்வில் ஒன்றுகிறது அவர் சிந்தை. அவர் குரலடிகளை தியானிக்கிறார். யான் இது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் பெறும். அவர் கீதையின் திருவாசத்தை தியானிக்கிறார். உயிர்களிடத்தும் பகைமை இல்லாதவனாய், சிநேகம் பூண்டவனாய், கருணையே உடையவனாய், எனது நான் என்று எண்ணமில்லாதவனாய், இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவனாய், பொறுமையுடையவனாய், எப்போதும் சந்தோஷம் உடையவனாய், யோகத்தில் நாட்டம் உடையவனாய், அடங்கிய மனத்தினாய், திடமான நிச்சயம் உடையவனாய், என்னிடத்தே மனத்தையும் பக்தியையும் அர்ப்பணம் செய்தவனாய் எவன் இருக்கிறானோ அவன் என் பக்தன், எனக்கு பிரியமானவன். அவர் பகவான் அரவிந்தரின் பொன்மொழிகளை தியானிக்கிறார். வான் தன்னை ஆக்கச் சொல்லவில்லை, தன்னை உபயோகிப்பவனை தடுக்கவில்லை. தான் உடைந்து போனாலும் ஒதுக்கி வைக்கப்பட்டாலும் வருந்ததில்லை. ஆக்கப்படுவதிலும் ஆனந்தம் உண்டு, உபயோகப்படுத்துவதிலும் ஆனந்தம் உண்டு, ஒதுக்கி வைக்கப்படுவதிலும் ஆனந்தம் உண்டு. அந்த சமமான ஆனந்தத்தை நீ கண்டுகொள். அவர் திருநாவுக்கரசின் பாடலை தியானிக்கிறார். மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமென்னும் சரக்கை ஏற்றி செருகடல் ஓடும்போது மதமென்னும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது உன்னை உண்ணும் உணர்வை நல்காய். அவர் ரமண பகவானின் அறிவுரை தியானிக்கிறார். தான் என்பது எழுத்தால் சகலமும் எழும். தான் என்பது அடங்கினால் சகலமும் அடங்கும். எவ்வளவு தாழ்ந்து நடக்கிறதோ அவ்வளவுக்களவு நன்மை உண்டு. மனத்தை அடக்கி கொண்டிருந்தால் எங்கே இருந்தாலும் இருக்கலாம். அவர் தியானித்து கொண்டே இருக்கிறார். விமானம் உயர உயர எழும்பிக் கொண்டே இருக்கிறது. நிறைந்தது. முற்றும். அப்போது படகு வீடு இதோடு முடிஞ்சது. இது ஃபைனல் ஸ்டோரி. இது உங்களுக்கு பிடிச்சதா என்ன? எனக்கு ஒரு மிக்ஸ்ட் பேக்காக தோணுச்சு. எனக்கு
There are some portions of the novel I enjoyed. I think towards the end the novel got a little bit quicker. எழுத்து அஃப்கோர்ஸ் அவரோட லாங்குவேஜ் இஸ் ரியலி நைஸ். அந்த ஒரு 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 வெள்ளோட்டம் மாதிரி போகும் லாங்குவேஜ், நல்லா இருந்தது. லாங்குவேஜ் ரொம்ப ஐ ஆல்வேஸ் என்ஜாய் இஸ் லாங்குவேஜ். ஆனால் பிளாட்டு ஐம் நாட் வெரி ஷுர், உங்களுக்கு எப்படின்னு தெரில. ஓகே தான், பிளாட்டு மோசம் கிடையாது. இட்ஸ் த்ரில்லர் மாதிரி ஆரம்பித்து ஒரு மாதிரி எங்கேயோ போய் ஐ திங்க் த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி அண்ட் ஆல் இஸ் வெரி வீக்னு எனக்கு தோணுச்சு. கேரக்டரைசேஷன்ஸ் எல்லாம் சாலிடாக வரல. சத்யா கேரக்டர் ஐ ஸ்டில் திங்க் இஸ் அ ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஃபுல்லாக டிஃபைன் பண்ணல ப்ராப்பர்லி நான் நினைக்கிறேன். எனிவே இட் வாஸ் ஸ்டில் ஃபேசினேட்டிங், நல்லா தான் இருந்தது நாவல். ஓவரால் ஐ வுட் ஸ்டே அபவ் ஆவரேஜ்னு எனக்கு தோணுது. பிளாட்டும் பட் த லாங்குவேஜ் இஸ் ஃபேபுலஸ் ஆஸ் யூஷுவல். ராக்கிரா இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரைட்டர்ஸ். இப்போது அது என்னன்னு தெரில, சுஜாதாவும் ரங்கராஜன் தான், இவரும் ரங்கராஜன் தான். ஐ திங்க் ஐ ஜஸ்ட் லைக் ரங்கராஜன் லுக்ஸ் லைக். உங்களுக்கு என்ன பிடிச்சதா இல்லையான்னு சொல்லுங்கள் காமெண்ட்டில். நாளைக்கு வேறு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.